ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிலி டிக்கின்சன் எழுதுன த லாஸ்ட் நைட் தட் ஷி லிவ்ட் அப்படின்னு ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் எமிலி டிக்கின்சன் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து அதை அவங்களோட டெத்தை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டெத்தை அவங்க சுற்றி இருக்கவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. ஆர்த்தர் இன்ட்ரோ ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயம்குள்ளே போகலாம். The last night that she lived, it was a common night, except the dying. This was more nature different. எமிலி டிக்கின்சனோட ஆல்மோஸ்ட் எல்லா போயமுமே டைட்டில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களோட போயட்ரியோட ஃபர்ஸ்ட் லைனை தான் டைட்டிலாக வச்சுருப்பாங்க. இந்த போயம் எப்படின்னா, ஒரு ஒரு பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் டெத்தார கண்டிஷனில் இருக்குது. அந்த பொண்ணை சுற்றி இருக்கவங்கலாம் அந்த பொண்ணோட டெத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து டெத்தார கண்டிஷனில் இருக்குது. இப்போ அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் எப்பயும் இருக்க மாதிரி ஒரு காமன் நைட்டாக தான் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணு சீக்கிரம் இப்போ வந்து இறக்க போகுது, அதாவது இந்த நைட் அது இறக்க போகுதுன்னு இவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் தான் எப்பயும் இல்லாததோட இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்சராக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we notice smallest things overlooked before, by this great light upon our minds, italicized as it were. ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அந்த பொண்ணு வந்து இறக்க போகுதுன்னு. அதனால முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து சின்ன சின்ன அசைவு கூட அந்த ரூம்ல வந்து இருக்கிறது வந்து இவங்க பாக்குறாங்க. எப்போ இந்த பொண்ணு இறக்க போகுது, இல்லை வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை ஏதாவது அங்கே நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, as we went out and in between her final room and rooms where those to be alive, டுமாரோ வேர் எ பிளேம். ஓகே, இவங்க வந்து அந்த ரூம்குள்ள உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து அந்த ரூம்குள்ள உயிரோட இருக்க அந்த பொண்ணு நாளைக்கு வந்து உயிரோட இருக்காது இல்லையா, அதனாலதான் சொல்றாங்க அந்த ரூம் வந்து இப்போ அலைவா இருக்கு, ஆனா நாளைக்கு பார்த்தா அது வந்து ஒரு பிளேமா மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, that others would exist while she must finish quite a jealously for her arrow so nearly infinite. ஓகே, இப்படி வந்து உள்ளேயும் வெளியும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இப்ப டெட் பெட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வாழ்றாங்க, நான் இறக்க போறேனே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கு. இது வந்து மத்தவங்க உயிர் வாழ்றாங்களே அப்படிங்கிற ஜெலஸ் கிடையாது, இவங்களுக்கு வந்து உயிர் வாழணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆசை. அதை வந்து இப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர், we waited while she passed, it was a narrow time, too jostled were our souls to speak, at length the notice came. ஓகே, இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த பொண்ணு இறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஓகே அவ்வளோதான் முடிய போகுது, இந்த பொண்ணு இறக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அந்த குறிப்பிட்ட டைம்ல இவங்களோட சோல்ஸ், அதாவது வெளியே நிற்கிறவங்க சோல்ஸ் எல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே பேசுதான். ஜாஸ்டல்ட் அப்படின்னா கெட் மோர் ஸ்பேஸ் வென் யூ ஆர் இன் அ க்ரௌட். ஓகே, அவ்வளோ கூட்டத்துலேயுமே அவங்களோட சோல் பேசுகிற விஷயம் வந்து எப்போ இந்த பொண்ணு இறக்கும், இது வந்து கம்மி நேரம் தான், இந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுறது வந்து அந்த சோல் நினைக்கிறது வந்து இவங்களுக்கு கேட்குதான். அட் லென்த் த நோட்டீஸ் கேம். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த நோட்டீஸ் வந்து வந்துடுச்சு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படிங்கிற வந்து நியூஸ். நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, she mentioned and forgot, then lightly as a reed bent to the water, struggled to scarce, consented and was death. ஓகே, இது எப்படி அந்த பொண்ணு இறந்துருச்சு, அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கடைசி அந்த நொடி வந்து நான் இறக்க போறேன்னு சொல்ற மாதிரியும், அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது இல்ல, எப்படி அவங்க இறக்குறாங்க அப்படின்னா, ரீட் அப்படின்னா ஒரு புல்லு மாதிரி, ஒரு புல்லு வந்து எப்படி தண்ணியில பெண்ட் ஆகுதோ அது மாதிரி அவங்க உயிர் வந்து அவ்வளோ லைட்டா தண்ணியில ஒரு புல் விழுற மாதிரி அந்த உயிர் வந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. struggled to scarce, consented and was death. ஓகே, அது அவங்க வந்து எப்படி அங்க இறந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஃபைண்ட் பண்ணவே முடியல. ஸ்கேர்ஸ் அப்படின்னா ஹார்ட் டு ஃபைண்ட். ஓகே, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. And we placed the hair and drew the head erect, and then an airful leisure was believed to regulate. ஓகே, நெக்ஸ்ட் கடைசி ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அவங்களோட டெத் செரிமனி வந்து சொல்றாங்க. நாங்க கூட இருந்தவங்கலாம் அவங்கள வந்து அவங்க ஹேர் வந்து பிளேஸ் பண்ணிட்டு, அதாவது கீழே இறந்தவங்கள படுக்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களோட ஹெட்டை வந்து நேராக நிமித்தி வச்சுட்டு, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து போராடிட்டு இருந்த ஒரு உயிர் வந்து இப்போ வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம லைஷர் அப்படின்னா ஓய்வு, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஓய்வு எடுக்குது. இது வந்து இனிமேலும் லைஃப் அப்படிங்கிற ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நம்ம வாழுவோம் சாகுவோமா அப்படிங்கிற வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்களோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் முடிச்சிருக்காங்க.